வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு தமிழ் நியூ இயர், எல்லாருக்கும் ஹாப்பி தமிழ் நியூ இயர். எல்லாம் பண்ணுறோன்றத ஒரு குட்டி விலாகாக பார்த்துடலாம். ஆக்சுவலி 9:30 ஆகுது, இப்போ தான் நம்ம ஏஞ்சோமே. இதுக்கப்புறம் தான் நிறைய வேலை இருக்குது. என்னென்ன வேலை பண்ணுறோன்றத இப்போ நம்ம பிளான் பண்ண மாதிரி நேற்று ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டேன், என்னென்ன வேலை பண்ணணுன்ட்டு. அதை கரெக்டாக செஞ்சிடணும். ஆனால் என்ன கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் நேற்று கோன் வைக்கிறேன்ற பேரில் டைம் ஆயிடுச்சு. அதனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா டக்குன்னு ஷெட்யூல் படி பண்ணிடணும். பூஜை சாமான் எடுத்து அதுவே 1 hour ஆகிடும். பூஜை சாமான் தேய்க்கவே அதை ரெடி பண்ணி வச்சிடணும். இப்போ கிளிப்ஸ்லாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் வந்து காலையிலேருந்து செஞ்ச வேலை. காலையிலேயே டிஃபன் செஞ்சு அம்மா அப்பாவுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே லஞ்சும் செஞ்சுட்டேன். ஏன்னா வெயிலில் செய்யும்போது ரொம்ப இந்த தகர ஷீட்டுக்கு அதுக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்வெட் ஆகுது. சிம்பிளாக தான் செஞ்சேன். குஷ்காவும் அப்புறமா ரைத்தாவும் செஞ்சேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா இப்போது நமக்கு இருக்கிற பெரிய வேலையை பார்த்தீங்கன்னா பூஜை சாமான் தொலைக்கணும். அதை தொலைக்கி வச்சுட்டு அதுக்கே 1 hour ஆகிடும். நாளைக்கு என்ன எக்ஸாம், எனக்கு பயமாக இருக்குது. அது வேறு எக்ஸாமுக்கு ஒன்றுமே படிக்கல. டேட்டா ஸ்ட்ரக்சர் சரி பார்க்கலாம் நம்ம படிக்க முடியுதான்ட்டு. இன்னும் கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி ஏதோ பவுடர்லாம் போட்டு ஊற வச்சுட்டு போயிட்டாங்க. இதை சும்மா தேய்ச்சாலே அதில் இருக்க அந்த ஸ்ட்ரெயின்லாம் போயிடும். ஸோ ஈஸி தான். கொஞ்சமாக இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பூஜை சாமான் தொலைக்கி இந்த இடத்துல செட் பண்ணணும். ஃபைனலி நம்ம சொன்ன மாதிரி கேசரி செஞ்சாச்சு. செஞ்சு அங்கே சாமிக்கெலாம் வச்சுட்டு 2 குட்டி தட்டில் எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற பாட்டிக்கும் அப்புறம் நான் வச்சுருக்க கேலண்டர் சாமிக்கும் வச்சாச்சு. இப்போது நமக்கு என்ன வேலைன்னா, ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்ம கோவிலுக்கே போகல, ஏன்னா டைம் இப்போவே 5 மணி. இதில் எங்கேருந்து கோவிலுக்கு போயிட்டு ரீல்ஸ்லாம் எடுக்கிறது, அது எப்போவுமே தட்டி கழியுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அது ரொம்ப ப்ரெஷர் பண்ணி போகலாம் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. சரி டைம் இருந்தால் போகலான்னு நினச்சேன், கடைசியில் போக முடியல. சரி ஓகே ஃபைன், இன்னொரு வாட்டி போய்க்கலாம். இப்போ என்னென்னா, ஆனால் சாரீ கட்டுறது கட்டி தான் ஆகணும். ஏன்னா ப்ரீ ப்ளீட்லாம் பண்ணி வச்சிட்டேன். எனக்கு அது ரொம்ப ஆசையாக இருக்குது. சும்மாவாவது கட்டி ஒரு 2 ரீல் எடுத்துகிட்டு சாமி கும்பிடலாம். நம்ம வீட்டில் இங்கே நம்ம சாமி கும்பிட்றோம். ஆக்சுவலி இதுதான் என்னோடய சாரீ லுக். நான் இப்போ தான் கெட் ரெடி வித் மீ ஷூட் பண்ணி முடித்தேன். அது உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் லுக், ரொம்ப எதுவுமே பண்ணல. ஏன் பண்ணலன்னா, நமக்கு ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகிறது இருக்குது. ஸோ இதுக்கே ஹெவி மேக்கப்லாம் வேண்டாம் அப்படின்னு நார்மலாக பவுடர் மட்டும் அடிச்சுட்டு லிப்ஸ்டிக் மட்டும் பண்ணியாச்சு. நான் சீரியஸ்லி எப்படி பண்ணியிருக்கேன்னு எனக்கே தெரில. ஓரளவுக்கு ஓகேவாக தான் தோணுது. நான் முன்ன பின்ன ப்ளீட் பண்ணி போட்டது கிடையாது. சாரியும் அவ்வளோவா கட்ட மாட்டேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு தெரில. என்னோடய ஃபங்க்ஷனுக்கு தான் நான் ஃபஸ்ட் டைம் இதை கட்டினேன். இப்போ செகண்ட் டைம் கட்டுறேன். ஸோ நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு என்ன வேலைன்னா, நம்ம பூஜைலாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வீடு மட்டும் சும்மா லைட்டாக பெருக்கிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்ற வேலை தான். ஆக்சுவலி இதை கட்டிகிட்டே என்னால் இருக்க முடியல. எப்படி தான் இருக்காங்கன்னே தெரில. பட் எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அவ்வளோதான். இந்த vlog பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.